விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ராமநாதபுரத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மீன்களுக்கு உணவாகும் சிலைகளை தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மாவட்ட தலைவர் ராமமூர்த்தியிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் பகுதியில் தற்பொழுது விநாயகர் சிலைகள் தயாரிக்கக்கூடிய பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. இது குறித்து இந்து முன்னணியினுடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்கள் நம்மிடத்திருக்கிறார். இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். விநாயகர் சிலைகள் இப்போ இங்கேயே ரெகுநாதபுரத்தில் உற்பத்தி பண்ணி போகிறீங்க. இப்போ நீர்நிலைகளுக்கு உகந்தது மாதிரி எந்த மாதிரி தயாரிக்கிறீங்க? இந்த ஏரியாவில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க ஒரு 600 இடங்களில் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஊர்வலங்கள் 15, 16 ஆகிய தேதிகளில் நாங்கள் நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வருட விநாயகர் சதுர்த்தி இந்து தமிழர் பண்பாடும், அதாவது தமிழர் பண்பாடும் இந்து சனாதன தர்மமும் ஒன்று அப்படிங்கிற கருப்பொருளோட இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற இருக்கிறது. அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக இங்கே 3 அடியிலிருந்து 9 அடி வரை பல்வேறு வகையான பல்வேறு வாகனங்கள் அடிப்படையில் பலவிதமான வண்ணங்களில் பலவிதமான வடிவங்களில் அந்த விநாயகர் சிலைகள் பணியிருக்கு. இங்கே குறைஞ்சது ஒரு 250-300 விநாயகர்கள் தயார் பணியில் இருக்குது. இன்னமும் தயார் பண்ண வரப்போகிறாங்க. இந்த விநாயகர் சிலைகள் முழுக்க முழுக்க கிழங்கு மாவு, இயற்கை விதைகள், இயற்கையான கொண்ட மரக்கூழ், இந்த மாதிரி பொருட்களை வச்சு தயார் பண்ணிடுறப்பருக்கு பெயிண்ட் அடிக்கப்பட்டது வாட்டர் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு. இந்த விநாயகர் திருமேனிகளை போய் கடலில் கரைச்சோம்னா மீன்களுக்கு உணவாகக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கோம். இப்போ ரெகுநாதபுரம் பகுதியில் விநாயகர் சிலைகளை தயாரிக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த விநாயகர் சிலையை தயாரித்து வர்ணம் பூசக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் நம்மிடத்திருக்கிறார். இது கேட்கலாம். சார் வணக்கம். இந்த விநாயகர் சிலைகளை எவ்வளோ நாளாக தயாரிச்சுக்கிட்டீங்க? எந்த மாதிரியான வடிவங்களை செஞ்சுக்கிட்டீங்க? பல வண்ணங்கள்லையும் அதாவது நம்ம மயில் வாகனமாகவும், சிம்ம வாகனமாகவும், முனிவர்களுடைய வாகனமாகவும் பல வடிவங்களாக நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். இதில் முழுக்க கிழங்கு மாவு எந்த சுற்றுப்புற சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படாது, எந்த உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நீர்நிலையில் கரைப்பதனால முழுக்க தானியங்களும் களிமண்களாலையும் மண்ணாலையும் மரக்கூழாலையும் நாங்கள் செய்திருக்கிறோம். வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வந்துடுறீங்க? அந்த சிலையை வாங்கிட்டு போகிறதா வந்துடுறீங்களா? எப்படி இதை கேள்விப்பட்டு வந்தீங்க? நான் இங்கே ரெகுநாதபுரம் கிராமத்தில் கண்ணபுரம் பகுதியிலேருந்து வருவேன். கடந்த 25 வருஷமாக நாங்கள் அந்த சிலை ஊர்வலம் நடத்துகிறோம் அரசு அனுமதியோட. இப்போ 20 வருஷமாக மதுரையில் தான் வாங்குறது வழக்கம். இப்போ ஒரு 4 வருஷமாக இங்கே நல்லா சிறப்பாக நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி விலையும் நம்மளுக்கு வாங்கக்கூடிய அளவில் ரொம்ப குறைவாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் இங்கே சிலை வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ராமநாதபுரம் பகுதியில் மிகச் சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற உள்ளதை தொடர்ந்து தற்பொழுது ரெகுநாதபுரம் பகுதியில் விநாயகர் சிலைகள் உருவாக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நீர்நிலைகளில் மீன்களுக்கு இரையாகக்கூடிய இந்த விநாயகர் சிலைகள் அனைத்து தரப்பு பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்நிலைகளுக்கு கெடுதல் இல்லாமலும் சுற்றுப்புறங்கள் தூய்மையாக இருக்கும் வகையிலும் இந்த விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. ரெகுநாதபுரம் பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.